கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் இன்னும் மதுரையில் இருக்குது. மதுரையில் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் எங்கே இருக்குது வாங்க பார்க்கலாம். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் கோவலன் நகர் என்ற பகுதியே இருக்குது. கோவலன் நகரில் கோவலன் பொட்டல் என்ற பகுதி கோவலன் கொலை செய்யப்பட்ட இடமாக கருதப்படுது. அந்த கோவலன் பொட்டல் என்ற பகுதி தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இடுகாடாக இருக்குது. முன்னாடி இந்த பகுதி திறந்த வெளியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது அதை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கு. இரும்பில் ஒரு கேட்டு போட்டு அது முழுவதும் பூட்டப்பட்டிருக்கு. கோவலன் பொட்டல்னு அழைக்கப்படுற அந்த மயானத்தில் கோவலனுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன கோயில் போன்ற அமைப்பு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கல் இருக்குது. ஒரு பெரிய கல், பக்கத்தில் ஒரு சின்ன கல், இன்னொன்று ஒரு சிறிய சிலை. பெரிய கல்லை கோவலனோட உடலாக வழிபடுறாங்க. ஒரு சிறிய கல்லை கோவலனோட தலையாக வழிபடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற உருவம் ஒரு சிறிய சிலை கண்ணகின்னு சொல்லி வழிபடுறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும் ஒரு மண்டபம் போன்ற அமைப்பு இல்லை. சமீபத்தில் தான் ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இதில் கோவலன் பொட்டலுக்கு நான் போயிருந்தப்போ அந்த கோவில் அர்ச்சகர் வீரவேல் அவர்களை நேரில் சந்தித்து பேசினேன். அவர்கள் வழக்கப்படி கோவலனை சிவனாக தான் வழிபடுறாங்க. அதே மாதிரி கோவலன் கொலை செய்யப்பட்டார் என்ற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கல. சிரச்சேதம் செய்யப்பட்டார் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. கொலை செய்யப்பட்டார்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வருது. சென்ற பதிவில் கண்ணகி கடைசியாக தங்கியிருந்த மாதரியின் வீடு பற்றி பார்த்தோம். அது முற்றிலும் சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்துச்சு. ஆனால் கோவலன் பொட்டல் கொஞ்சம் பராமரிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இன்னும் அதற்கான சூடுகள் நம்ம மண்ணில் இருக்குதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. தன்னுடைய தவறான உத்தரவால் ஒரு உயிர் போனது தெரிஞ்சதும் தனது உயிரை மாய்த்து கொண்ட பாண்டியன் நெடுஞ்செழியனும் கெட்டவன் கிடையாது. பல பேரை வாழ வச்ச கோவலனும் கெட்டவன் கிடையாது. நல்லவர்களை மட்டுமே மையமாக வைத்து எழுதப்பட்ட தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் வாழ்க. நன்றி, வணக்கம்.